அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு எதுக்கு நாங்கள் ஓட்டு போடணும்? அது அவங்களே டிசைட் பண்ணிக்கலாமே. நாங்கள் ஓட்டு போட்டு ஒருத்தர் வேணும்னு தானே முடிவெடுக்கிறோம். இப்போ அவர் இல்லாமல் இவங்க கூட்டணி வச்சு இது ஜெயிக்கிறதுக்கு நாங்கள் அதுக்கு நோட்டாவுக்கு போட்டு போகலாமே. எங்களுக்கு இந்த ஆட்சியே தேவையில்லைன்னு தானே நாங்கள் மாற்ற வேணும் தானே கொடுக்குறோம். அது இல்லாமல் இப்போ இவங்க தேவையில்லாமல் இது பண்ணுறது எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. விஜய் தான் சிஎம்மாக வரணும். நல்லா இருக்கும். அவர் வரக்கூடாதுன்னு எதுக்கு இவ்வளோ பேர் தடுக்கிறாங்கன்னு தெரியல. அவர் ஒருத்தர் எதுக்கு இவ்வளோ பேர் தடுக்கிறாங்கன்னு தெரியலையே. தடுக்கிறது ரொம்ப தப்பாக இருக்குது. எங்களுக்கு பிடிக்கல. நாங்கள் பிடிக்கலன்னு தானே நாங்கள் வேணான்றோம். அது எதுக்கு திருப்பி திருப்பி இவங்களே வர்றதுக்கு நாங்களே அப்புறம் எதுக்கு ஓட்டே தேவையில்லையே. நீங்களே இருந்துட்டு போகலாமே. எலெக்ஷனே உங்களுக்கு தேவையில்லை. எலெக்ஷனே தேவையில்லை. அது நாங்கள் தனியாக நீங்கள் எப்பயும் போல நீங்களே இருந்துக்கோங்க. நாங்கள் எவ்வளோ நீங்கள் பண்ணுறீங்களோ பண்ணிக்கிட்டே இருக்கலாமே. எதுக்கு எலெக்ஷன் ஒன்று வச்சு அதை நாங்கள் தேர்வு எடுக்கணும்னு சொல்கிறீங்க. தேர்ந்தெடுத்தாலும் நீங்கள் அதை தேர்ந்தெடுக்க விடாமல் திருப்பி அதிலே தானே போய் நிற்கிறோம். அதுக்கு எதுக்கு எலெக்ஷனு? டைமும் வேஸ்ட்டு. இங்கே வந்து பாதி பேரை ஓட்டு போடவும் அனுப்பலை பஸ் இல்லாமல். அப்புறம் எதுக்கு இது? வேஸ்ட்டு. எலெக்ஷனே வேஸ்ட்டு.